சிவமயம் சேனல் வழங்கும் தினமும் ஒரு திருக்குறள். புகழின் பாதை. பழங்காலத்தில் பாண்டிய நாட்டில் அருணாச்சலம் என்ற சிறு வியாபாரி வாழ்ந்தார். அவர் வாழ்நாள் முழுவதும் வெற்றி, புகழ், செல்வம் என்பவற்றை நாடி அலைந்தார். ஆனால் அந்த தேடலில் நிம்மதியில்லாமல் போனது. ஒரு நாள் திருவண்ணாமலை சிவன் கோவிலுக்கு பயணம் சென்றபோது அவர் அங்கே சிவபெருமானின் பரம பக்தரான விஸ்வநாதர் என்பவரை சந்தித்தார். அமைதியே உருவான அவரது வாழ்க்கை மிக எளிமையானது. ஆனால் அவரை சுற்றியிருந்த மக்கள் அவருக்கு மிகுந்த மரியாதை கொடுத்தனர். அருணாச்சலம் அவரிடம் தன் குழப்பத்தை வெளிப்படுத்தினார். ஐயா, எனக்கு பல சொத்துக்கள் இருந்தும் மன நிம்மதி என்பது இல்லை. உங்களுக்கு சொத்துக்கள் என்று எதுவுமே இல்லை, ஆனால் எல்லோரிடமும் மரியாதை எப்படி கிடைக்குது என்று கேட்டார். இதை கேட்ட விஸ்வநாதர் மெல்லிய புன்னகையுடன், நீங்கள் இன்னும் வெற்றி, தோல்வி, பாவம், புண்ணியம் என்ற இரு வினைகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த இருளை தாண்டி சிவபெருமானை ஒவ்வொரு நிமிடமும் நினைப்பவனுக்கு வினை என்பதே இல்லை. புகழும் பொருளும் தானாகவே பின்தொடரும் என்று கூறினார். விஸ்வநாதர் கூறிய வார்த்தைகள் அருணாச்சலத்தை சிந்திக்க செய்தது. அவர் மனதில் ஆழமான மாற்றத்தை ஏற்படுத்தின. அவர் அதனை உணர்ந்து சிவபக்தராக தன்னை மாற்றிக்கொண்டு சத்தியமான வாழ்க்கையை தழுவினார். பணம் சம்பாதிக்க வியாபாரம் செய்யாமல் மக்களின் நலனுக்காக வியாபாரம் செய்ய ஆரம்பித்தார். சிவபெருமானின் திருவடிகளை அடைந்தவராக அவர் வாழ்நாள் முழுவதும் இனிமையாகவும் புகழுடனும் கழித்தார். இன்று நாம் எடுத்துக்கொண்ட குறளின்படி நாம் என்ன தெரிந்து கொண்டோம் என்றால், செய்த வினையால் அல்ல, சேர்ந்த இறைவனின் திருவடியின் மூலம்தான் புகழ் மலர்கிறது. அந்த சிவபெருமானிடம் சேர்ந்தவனுக்கு இரு வினைகளால் துன்பம் என்பது எப்பொழுதும் இல்லை என்பதே ஆகும். இன்று நாம் அறத்துப்பாலில் உள்ள கடவுள் வாழ்த்து எனும் அதிகாரத்தில் உள்ள 5வது திருக்குறளான இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்ற குறளுக்கேற்ப ஒரு கதையினை கண்டோம். நாளை அடுத்த குறளுக்கான கதையம்சத்துடன் இந்த காணொளியை கண்டதற்கு மிக்க நன்றி. மேலும் புதிய காணொளிகளை காண்பதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் செய்து லைக் அண்ட் ஷேர் பட்டனை அமுக்கவும். தங்களின் மேலான கருத்துக்களுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம்.